ஓகே, லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் ஒன் டாபிக் பொறுத்த வரைக்கும் நம்ம வைரஸோட கேரக்டர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் எல்லாம் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ப்ளஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூக்ளிக் ஆசிட் அது இன்ஃபெக்ஷன் ஏஜென்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. இப்போ டிஎன்ஏ என்ன ஆர்என்ஏ கேரக்டர் எது, பிளான்ட் அட்டாக் பண்ணக்கூடிய வைரஸில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதே வந்து நமக்கு அனிமல்ஸ் அட்டாக் பண்ணக்கூடிய வைரஸில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் பார்த்துருப்போம் இல்லையா. நமக்கு எஸ்பெஷலி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டொபாக்கோ மொசைக் வைரஸோட கேரக்டரும் ப்ளஸ் வந்து நமக்கு T4 பாக்டீரியா பேஜோட வைரஸோட கேரக்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த லைட்டிக் சைக்கிள் லைசோஜெனிக் கேரக்டரை பற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து டீப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஓகே, டொபாக்கோ மொசைக் வைரஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்ப்போம் இல்லையா. இப்போ டொபாக்கோ மொசைக் வைரஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் கால் த மெயின் இம்பார்ட்டன்ட் ஆஃப் த பர்டிகுலர்லி அட்டாக் டு த சொலனேசி ஃபேமிலி. என்ன ஃபேமிலியில் வந்து அதிகமாக நமக்கு வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னா சொலனேசி ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பீசிஸ் வந்து நமக்கு என்ன பண்ணுது அட்டாக் பண்ணுது. இது ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னா 1892 டிமிட்ரி ஐவனோஸ்கி அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை வந்து டிஸ்கவர் பண்ணுறார். ஓகேங்களா. இஸ் அ டொபாக்கோ பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் வைரஸ் இன்ஃபெக்ட் த ஹெல்த்தி பிளான்ட் த்ரூ த வெக்டர் லைக் ஹேபிட்ஸ். சரிங்களா. அப்போ வெக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ இது ஒரு டொபாக்கோ பிளான்ட் அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ அந்த டொபாக்கோ பிளான்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா வைரஸை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக போய் நமக்கு என்ன பண்ணாது அஃபெக்ட் பண்ணாது. இந்த இடத்துல யார் தேவை, வெக்டர்ஸ் அல்லது கடத்தி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் தேவை. அந்த வெக்டர்ஸ் அப்படிங்கிறது யாராக இருக்கலாம் அப்படின்னா வேற ஒரு அனிமல்ஸாவோ வேற ஒரு இன்செக்டாவோ சம் மஸ்கிட்டோஸ் இந்த மாதிரி கூட நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கலாம். சரிங்களா. இதுதான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வைரஸ் வந்து கனெக்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கான மெயின் பார்ட். சரிங்களா. இப்போ வைரஸ்ங்கிறது நமக்கு என்ன ஆகாது டைரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான பாசிபிள் கிடையாது. அப்போ நடுவில் என்ன தேவை நமக்கு யாராவது ஒரு வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இம்பார்ட்டன்ட். த ஃபர்ஸ்ட் விசிபிள் சிம்டம் டொபாக்கோ மொசைக் வைரஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டிஸ்கலரேஷன் ஆஃப் த லீஃப் கலர். சரிங்களா. அப்போ லீஃபோட கலர் என்ன ஆகும் நமக்கு சேஞ்சஸ் ஆகும். அப்போ லீஃபோட கலர் அப்படின்னா லீஃபின் கலர் எடுத்துகிட்டு நமக்கு என்னது ஒரு க்ரீன் கலரில் வந்து ப்ரெசென்ட் ஆகும் இல்லையா. அப்போ அந்த க்ரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய கலர் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ப்ரௌன் கலருக்கு நமக்கு சேஞ்சஸ் ஆகும். அப்போ ப்ரௌன் கலருக்கு சேஞ்சஸ் ஆகும்போது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன ஆகும் நமக்கு டிசீஸ் நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. And then the discoloration of the leaf color along the veins and so the typical yellow and green a mottling அப்படின்னா நமக்கு என்னது சின்ன சின்னதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரும் புள்ளி மாதிரி நமக்கு அல்லது ஒரு ப்ரௌன் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும் விச் இஸ் அ மொசைக் சிம்டம். இதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மோட்டலிங் பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மொசைக் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ திஸ் அ டவுன்வர்ட் த கர்லிங் அண்ட் த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த யங் அப்பிக்கல் லீவ்ஸ் ஆக்கர் த பிளான்ட் பிகம் ஸ்டாண்டர்ட் அண்ட் த ஈல்டு as affected. அப்போ ஸ்டாண்டர்ட் க்ரோத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ அதோட தண்டில் என்ன ஆகும் அப்படின்னா பிளான்ட்டில் டிசீஸ் அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்னா முறிஞ்சு கீழே விழுந்துடும். அதே மாதிரி அதில் என்ன ஆகும் நமக்கு ஈல்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து அந்த அளவுக்கு ப்ராப்பராக கிடைக்காது. சரிங்களா. அப்போ எக்கனாமிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து நமக்கு ஏற்படுத்தும். ஓகே சரி. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம டொபாக்கோ மொசைக் வைரஸோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இது வந்து நமக்கு தனியாக டயக்ராமோட சேர்த்து நமக்கு 3 மார்க் கொஷனில் கேட்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. இது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை பார்க்க முடியும். சரிங்களா. அப்போ டொபாக்கோ மொசைக் வைரஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு கேட்டால் அப்படின்னா தட் டொபாக்கோ மொசைக் வைரஸ் வந்து ராட் ஷேப்பில் வந்து அரேஞ்சாக இருக்கும். அப்போ ஹெலிக்கல் வைரஸ் இது என்ன வைரஸ்ன்னு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸ் அப்படிங்கிறது ஹெலிக்கல் வைரஸ். ஓகே என்ன வைரஸ் நமக்கு ஹெலிக்கல் வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். த வைரஸ் அபவுட் மெஷரிங் அபவுட் 280 into 150 ஆம்ஸ்ட்ராங். இது என்ன அப்படின்னா 280 into 150 ஆம்ஸ்ட்ராங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அரேஞ்சாக இருக்கும். அப்போ மாலிகுலர் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 39 into 10 to the power of 6 டால்டன். மாலிகுலர் வெயிட் என்ன நமக்கு 39 into 10 to the power of 6 டால்டன் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். த வீரியான் இஸ் மேட் அப் ஆஃப் 2 கான்ஸ்டியூஷன் ஆஃப் த ப்ரோட்டீன் கோட் இஸ் கால் த கேப்சிட். இங்கே என்ன இருக்குது பாருங்கள் இந்த கேப்சிட் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட் ப்ரெசென்ட்டாக இருக்கும். சரிங்களா. இப்போ வீரியான் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன அப்படின்னா தட் இஸ் கால் த டியூ டு த பாய்சன். சரிங்களா. அப்போ நம்ம வைரஸ்னால என்னென்னு பார்த்துருக்கோம் இந்த பாய்சன் அப்படிங்கிற நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா லாட்டின் லாங்குவேஜில் வந்து வைரஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பாய்சன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் மீனிங் இல்லையா. அப்போ இங்கே இருக்கக்கூடிய லேயர் என்ன அப்படின்னா capsid. That is called the capsid is made up of இந்த லேயர்லாம் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேப்சோமியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இதில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் யூனிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2130 ஐடென்டிக்கல் யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா ப்ரோட்டீன் பார்ட்.
சரிங்களா? இது என்ன பார்ட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா புரோட்டீன் பார்ட்டோட கேரக்டர். அப்போ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இதில் ப்ரெசென்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா தட் இஸ் ஆர்என்ஏ இஸ் கால் த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. ஓகே, கொஸ்டின் கேட்பாங்க என்ன ஆர்என்ஏன்னு கேட்டாங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. அண்ட் தென் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் நெசசரி ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் கம்ப்ளீட் டொபாக்கோ மொசைக் வைரஸ் பார்ட்டிகல் த கண்டென்ட் இன்ட் இஸ் ஆர்என்ஏ. ஏன்னா நமக்கு வந்து ஆர்என்ஏ அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், பிளான்ட்டை அட்டாக் பண்ணக்கூடிய வைரஸில் தான் நமக்கு என்ன இருக்கும், ஆர்என்ஏ ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருப்போம் இல்லையா? இந்த ஆர்என்ஏ கன்சிஸ்ட் ஆஃப் எவ்வளோ நியூக்ளியோடைடு இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு 6500 நியூக்ளியோடைடு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு வச்சுங்களேன். என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இது கண்டுபிடிச்சது யார், நமக்கு டிமிட்ரி ஐவனோஸ்கி அப்படிங்கிறவர் வந்து 1892 ஃபஸ்ட்டு இதை டிஸ்கவர் பண்ணியிருப்பார். சரிங்களா? இப்போ கேப்சிட் கேட்பாங்க. இந்த கேப்சிட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஐடென்டிக்கல் யூனிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2130 நமக்கு என்ன இருக்கும் அரேஞ்சாக இருக்கும். இதெல்லாம் சேர்ந்ததுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேப்சோமியர் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். இதை மெசர் எபோட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 280 × 150 மீட்டர் வந்து பார்த்திங்க, அதாவது 280 × 150 நானோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரேஞ்சாக இருக்கும். இது வந்து நமக்கு ராடு ஷேப்பு, அதே மாதிரி ஹெலிக்ஸ், அதாவது ஹெலிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நமக்கு ஹெலிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் ஹெலிக்கல் வைரஸ்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னா இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். ஓகே, வேறு என்ன இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்னா மாலிகுலார் வெயிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. மாலிகுலார் வெயிட் பாருங்கள் நமக்கு 39 × 10⁶ டால்டன். RNA consisting of the 6500 நியூக்ளியோடைடு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னால் இதுதான். அடுத்தது பாருங்க பாக்டீரியோபேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். அது நம்ம T4 பாக்டீரியோபேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த T4 பாக்டீரியோபேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வைரஸ் இன்ஃபெக்டிங் பாக்டீரியா ஆர் இஸ் கால் த பாக்டீரியோபேஜ். இட் இஸ் லிட்டரலி மீன்ஸ் த ஈட்டர்ஸ் ஆஃப் த பாக்டீரியா. ஒரு பாக்டீரியாவை சாப்பிடக்கூடிய ஒரு வைரஸுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா பாக்டீரியோபேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது பேஜியான் அப்படின்னா to eat. The page are abundant in the soil, sewage, water, fruit, vegetable and milk எல்லாத்தையும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஒன்று. சரிங்களா? எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா கங்கா வாட்டர் இல்லையா? இப்போ கங்கா ரிவர் வந்து பார்த்திங்கன்னா பியூராக இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அதில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியோபேஜ் அப்படிங்கிறது நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா டே பை டே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கங்காவில் வந்து அதிகமாக பொல்யூஷன் இருக்கும். அப்போ அந்த பொல்யூஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வைரஸை பூரா கீல் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு காட் கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா நமக்கு இந்த பாக்டீரியா பேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, இந்த பாக்டீரியா பேஜை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஹெட்டு, டிஎன்ஏ. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, நமக்கு பாக்டீரியாவை அட்டாக் பண்ணுறதுனால என்ன இருக்குது அப்படின்னா டிஎன்ஏ இருக்குது. ஏன்னா பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ஜீனோம் அப்படின்னா டிஎன்ஏ. அப்போ அதனால் வந்து அதை அட்டாக் பண்ணக்கூடிய பார்ட்டில் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னா இங்கே டிஎன்ஏன்னு சொல்லக்கூடியது ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ ஹெட்டு, டிஎன்ஏ, காலர், ஷீத் அரேஞ்சாக இருக்குது. இந்த டைல் ஃபைபர்ஸ் வந்து 6 டைல் ஃபைபர்ஸ் வந்து அரேஞ்சாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேஸ் பிளேட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த கார்னரில் அரேஞ்சாக இருக்கும். இதுதான் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்டீரியோபேஜோட கேரக்டர். சரிங்களா? இப்போ ஹெட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அப்படின்னா 2000 ப்ரோட்டீன் சப் யூனிட் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, இது என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா டாட்போல் ஷேப், அதாவது தலைப்பிரட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கால் த டாட்போல் ஷேப். த கன்சிஸ்டிங் ஆஃப் த ஹெட் அண்ட் காலர், த டைல், த பேஸ் பிளேட் அண்ட் ஃபைபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நமக்கு எஸ்பெஷலி அரேஞ்சாக இருக்கும். எஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா எஸ்பெஷலி இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாலிகூல் ஆஃப் த about 50 nanometers is tightly packed inside the head. Tightly packed the inside the head part இருக்கு இல்லையா? அந்த ஹெட் பார்ட்டுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக வந்து நமக்கு இதாக இருக்கும். சரிங்களா? அப்போ T4 பேஜ் இஸ் அ டாட்போல் ஷேப் அப்படி பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ the long helical tile the consist of the இந்த இடத்துல டைல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் பேஸ் பண்ணக்கூடியது. அப்போ டைல் எத்தனை இருக்கும் அப்படின்னா மொத்தம் டோட்டலாக வந்து நமக்கு 6 டைல் ஃபைபர்ஸ் வந்து நமக்கு அரேஞ்சாக இருக்கும். இப்போ லாங் ஹெலிக்கல் டைல் கன்சிஸ்டிங் ஆஃப் த இன்னர் டியூபுலார் கோர் which is connected to the head by the collar. There in a space plate attached to the end tile. பேஸ் பிளேஸ் எங்கே அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னா இங்கே இருப்பாருங்க, இதுதான் பேஸ் பிளேட். இதோட எண்ட் ஆஃப் பார்ட்டில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த டைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அசோசியேட் ஆகிருக்கும். ஓகே, இந்த ஃபைபர்ஸ் ஆர் யூஸ் டு அட்டாச் த பேஜ் ஆன் த செல் வால் பாக்டீரியல் ஹோஸ்ட் டியூரிங் த ரெப்ளிகேஷன். இந்த ஆக்சுவலாக இந்த பேஸ் பிளேட்னு சொல்லக்கூடிய எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ ஹோஸ்ட் வேறு ஏதாவது ஒரு பாக்டீரியா மேலேயோ வேறு ஏதாவது ஒரு அனிமல்ஸ் மேலேயோ போய் உட்காரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டாச் ஆகிட்டு ஈஸியாக நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது எது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பேஸ் பிளேட் தான் நமக்கு என்ன பண்ணும், ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? This is a DNA about 1000 times longer than
the page itself. Okay, இதை நமக்கு வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் பார்ட்டிகல். இதில் வந்து கொஷின் கேட்கும்போது இந்த 6 ஸ்டைல் ஃபைபர்ஸ் கொஷின் கேட்பாங்க. என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னா டிஎன்ஏ ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 2000 புரோட்டீன் சப்யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசென்ட்டாக இருக்குது. இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்டிகல். அதே மாதிரி இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இட் இஸ் அ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாலிகூல் ஆஃப் about 50 நானோமீட்டர் இஸ் டைட்லி பேக்டு இதை இன்சைடு த ஹெட்டுக்குள்ளே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும். சரிங்களா, இதில் இம்பார்ட்டன்ட் கேரக்டர். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய வச்சு என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு 2 டைப்பாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஃபரன்ஷியேஷன் பண்ணிக்கலாம். அதாவது லைட்டிக் சைக்கிள், லைசோஜெனிக் சைக்கிள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வச்சுக்கலாம். சரிங்களா, இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வைருலண்ட் ஸ்டேஜ் அல்லது இந்த லைசோஜெனிக் என்ன பேர் அப்படின்னா ஏ வைருலண்ட் அண்ட் நான் வைருலண்ட்னு சொல்லக்கூடிய கேரக்டர். அப்போ லைட்டிக் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா பாக்டீரியா கில் ஆயிரும். சரிங்களா, இது லைசோஜெனிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவோட ஜீனோமும் வைரஸோட ஜீனோமும் ஒன்றா சேர்ந்து ப்ரொபேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆயிரும். அப்போ லைட்டிக் அப்படிங்கிறது இந்த இடத்துல பாக்டீரியா கில் ஆயிரும். இந்த இடத்துல என்ன ஆகும், நமக்கு பாக்டீரியா வந்து நமக்கு கில் ஆகாது. அப்போ அதுக்கு பதிலாக பாக்டீரியாவோட ஜீனமும் வைரஸோட ஜீனமும் ஒன்றா சேர்ந்து ப்ரொபேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து ப்ரொடியூஸ் ஆயிரும். தட் இஸ் கால்ட் த நியூ ஜெனட்டிக்கல் கேரக்டர் இல்லையா. சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க, நமக்கு லைட்டிக் சைக்கிள். லைட்டிக்னா என்ன பார்த்துட்டோம், நாம வைரலண்ட் கில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து இந்த சீக்வன்ஸ் கேட்பாங்க. இந்த வரிசை இம்பார்ட்டன்ட். எப்படி நடக்குதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்சார்ப்ஷன், பெனட்ரேஷன், சிந்தசிஸ், அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன் அண்ட் ரிலீஸ் அப்படின்னு நமக்கு என்னது இதோட ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ அப்சார்ப்ஷன் அப்போ என்ன பண்ணுது பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு வைரஸ் பார்ட். சரிங்களா, இந்த T4 பாக்டீரியா பேஜ் என்ன பண்ணுது, பக்கத்தில் போயிட்டு உட்காருது. அப்போ இதுதான் ஹோஸ்ட்டு. இந்த ஹோஸ்ட் அப்படிங்கிறத நம்ம எதை எடுத்துக்கலாம், நம்ம பாக்டீரியாவை எடுத்துக்கிறோம். பாக்டீரியாவோட அப்பர் மோஸ்ட் லேயர் இருக்கு இல்லையா, அந்த லேயரில் போய் என்ன ஆகுது, நமக்கு இந்த பேஸ் பிளேட் போய் அட்டாச் ஆகும். சரிங்களா, பேஸ் பிளேட் நமக்கு என்ன அப்படின்னா ஒரு பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கும். ஒட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல இதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, இது என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்தது உள்ளுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணும். அப்போ இங்கே இருக்கிறது என்னது கேப்சிட். கேப்சிட் வெளியே இருக்கும். இந்த டோட்டல் பாடியை நமக்கு என்ன ஆகும்னா வெளியே இருக்கும். சரிங்களா, இதுக்கு உள்ளே போகிறது எது அப்படின்னா வெறும் டிஎன்ஏ மட்டும்தான் என்ன பண்ணும், நமக்கு பாக்டீரியாவுக்குள்ளே என்ட்ரி ஆகும். ஓகே, அப்போ பாக்டீரியாக்குள்ளே என்ட்ரி ஆகிறது எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த டிஎன்ஏ மட்டும்தான் நமக்கு உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகும். அப்போ இது பாக்டீரியாவோட ஜீனோம். இப்போ பாக்டீரியாவோட ஜீனோம் எப்படி இருக்குது, நமக்கு இந்த இடத்துல ப்ரெசென்ட்டாக இருக்குது. அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், பேஜ் டிஎன்ஏ உள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்தோன்னே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பாக்டீரியாவோட ஜீனோமை நமக்கு என்ன பண்ணிடும், அழிச்சிரும். சரிங்களா, அந்த மெத்தடுக்கு என்ன பேருனா பெனட்ரேஷன். நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு என்னது பெனட்ரேஷன் அல்லது ஊடுருவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உள்ளுக்குள்ளே என்ன ஆகுது, என்ட்ரி ஆயிடுச்சு. அப்போ என்ட்ரி ஆன உடனே பாக்டீரியாவில் உள்ளே இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி, அதாவது அது ஒரு ஃபுட்டாக யூஸ் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இது நமக்கு வந்து சிந்தசைஸ் ஆகும். என்ன சிந்தசைஸ் ஆகும் அப்படின்னா பாருங்கள், இந்த இடத்துல டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஎன்ஏ, அதோட பாடி பார்ட்டிகல், டயலு, ஹெட்டு எல்லாமே நமக்கு என்ன ஆகுது, ப்ரிப்பரேஷன் ஆகுது. சரிங்களா, இப்போ எல்லாமே இந்த பேஸஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேஸ். சரிங்களா, அப்போ இந்த இடத்துல என்ன பாருங்கள், பாக்டீரியாவோட செல்லுக்குள்ளே சிந்தசைஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கடுத்த ஸ்டேஜ் பாருங்கள், இது எல்லாமே ஒன்றாகுது நமக்கு அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன் சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துக்குள்ளே பாருங்கள் தனித்தனியாக இருந்த பார்ட் எல்லாமே என்ன ஆகுது, நமக்கு இந்த ஹெட்டுக்குள்ளே போயிட்டு அட்டாச் ஆகுது. எல்லா பார்ட்டும் தனித்தனியாக இருந்தது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மெஷின் மாதிரி போயிட்டு நமக்கு என்ன ஆகுது, அட்டாச் ஆகுது. பாருங்கள், ஹெட்டு உள்ளுக்குள்ளே டிஎன்ஏ வந்துருச்சு. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலர் இருக்கும், ஷீத் இருக்கும், பேஸ் பிளேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைல் ஃபைபர்ஸ் இருக்கும். சரிங்களா, இப்போ இந்த மாதிரி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே போயிட்டு அட்டாச் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு பாடியை நமக்கு என்ன ஆயிருன்னா ப்ரொடியூஸ் ஆகும். லாஸ்ட் ஸ்டேஜ் ஃபைனல் என்னது, இந்த பாக்டீரியாவை அழிக்கக்கூடியதான். இப்போ பாக்டீரியா என்ன பண்ணும், சிதைச்சிரும். இப்போ பாக்டீரியாவை சிதைச்ச உடனே அதுலேருந்து என்ன ஆகும், நமக்கு டோட்டலாக ஒரு நியூ யங்கு ஒரு பாக்டீரியா பேஜ் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதுலேருந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் த நியூ பேஜஸ். அப்போ என்ன நமக்கு மொத்தம் 5 டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்சார்ப்ஷன் ஒன்று, பெனட்ரேஷன் ஒன்று, சிந்தசிஸ், அதுக்கடுத்து அசம்பிளி அண்ட் மெச்சுரைசேஷன், அதுக்கடுத்த கேரக்டர் நமக்கு என்னது ரிலீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். டயக்ராம் பேஸ் பண்ணி கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஷின் கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா லைசோஜெனிக் சைக்கிள். சரிங்களா, இப்போ இதில் என்ன ஆகுறது இல்லை அப்படின்னா நமக்கு வந்து பாக்டீரியாவோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எந்த காரணத்தை கொண்டு நமக்கு இதில் வந்து நமக்கு கில் ஆகாது. சரியா, இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லைசோஜெனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ஆகுது, பேஜ் டிஎன்ஏ பார்ட்டிகள் வந்து நமக்கு அட்டாச் ஆகுது. சரிங்களா, அட்டாச் ஆகும்போது பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இந்த டிஎன்ஏ பார்ட்டிகள் உள்ள என்ட்ரி ஆயிடுச்சு, இன்ஜெக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ என்ட்ரி ஆனதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல
இங்கே இருக்கக்கூடியது பாக்டீரியாவோட ஜீனோம், இது பேஜோட ஜீனோம். ரெண்டும் என்ன ஆகுது, நமக்கு ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகுது. அப்போ பாக்டீரியாவோட குரோமோசோமோ அல்லது வைரஸோட ஜீனோம் என்ன ஆகுது, மிக்ஸ் ஆகுது. அப்போ இங்கே இருக்கிறது பாருங்கள் சர்க்குலர் பேஜ், இது வந்து நமக்கு ரெண்டு ஒன்றாகுது அப்படின்னா ஜாயின் ஆகுது. அப்போ ஜாயின் ஆகும்போது இருக்கக்கூடிய கேரக்டருக்கு என்ன பேர் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ரோபேஜ். இப்போ ப்ரோபேஜ்னா என்ன அர்த்தம், நமக்கு வைரஸோட பார்ட்டிகளும் பாக்டீரியாவோட பார்ட்டி என்னாச்சு, நமக்கு ஒன்றா ஜாயின் ஆயிருச்சு. இதை நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரோபேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த வைரஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியாவை கில் பண்ணுறது கிடையாது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல பாருங்கள் ரீப்ரொடக்ஷன் ரெண்டாக டிவிஷன் ஆகுது. அப்போ மைட்டாசிஸ் டிவிஷன் அப்போ நமக்கு என்ன ஆகும், ரெண்டாக உடையுதுன்னு வச்சுங்களேன். உடையும் போது நமக்கு என்ன ஆகும், இது ஒரு நியூ பார்ட்டிகலாக போயிடும், இது நமக்கு என்ன ஆகும், இன்னொரு நியூ பார்ட்டிகலாக போயிடும். சரிங்களா? அப்போ இது வந்து நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆயிரும், பாக்டீரியா பேஜ் வைரஸாக நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? இந்த சைக்கிளுக்கு என்ன பேருனா லைசோஜெனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய சைக்கிள். சரி, இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் லைட்டிக் சைக்கிளில் ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட் இல்லையா? அப்போ அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து ஈகோலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இதில் வந்து நமக்கு ரெண்டு பெஸ்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. லேண்டிங் அண்ட் பின்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்சார்ப்ஷனில் வரும். சரிங்களா? அது என்ன லேண்டிங் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா திஸ் அ ப்ராசஸ் இன்வால்விங் த ரெகக்னைசேஷன் ஆஃப் த பேஜ் டு பாக்டீரியம் இஸ் கால் த லேண்டிங். அதாவது நமக்கு எப்படி வந்து ஒரு ஹெலிகாப்டர் லேண்டிங் ஆகுது, அந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணும், இந்த பேஜ் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே போயிட்டு லேண்டிங் ஆயிடுச்சு. சரிங்களா? உட்கார்ந்தோடனே ஃபஸ்ட்டு அதோட ப்ராசஸ் என்னது, ஒன்ஸ் த கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பிட்வீன் த டைல் ஃபைபர்ஸ், இது ஃபஸ்ட்டு எது போய் ஒட்டு நமக்கு இங்கே இருக்கிற பேஸ் பிளேட்டும் டைல் ஃபைபர்ஸும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா லேண்டிங் ஆகும். அப்போ லேண்டிங் ஆன உடனே அந்த பாக்டீரியல் செல் த டைல் ஃபைபர்ஸ் பெண்ட் டு ஆங்கர் என்ன பண்ணுது, நமக்கு நல்லா கெட்டிமாக பிடிச்சிக்குது. சரியா? பிடிச்சிட்டு என்ன பண்ணுது, pins and the base plate to the cell surface. அந்த செல் சர்ஃபேஸ்ல நமக்கு என்ன பண்ணணும், டோட்டலாக ஒட்டிட்டு என்ன பண்ணணும், நமக்கு அந்த இடத்துல ஸ்டெப் என்ன பேருன்னா அந்த ஸ்டெப்புக்கு பேர் பின்னிங். அதாவது இந்த இடத்துல போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியாவுடைய இந்த செல் வால் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டை நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா போய் அட்டாச் பண்ணிக்குது. இந்த பேஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா பின்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட். சரிங்களா? அதாவது பிடிச்சிக்கிறது போய். அப்போ என்னென்ன மெத்தட் இருக்குது, லேண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட் ஒன்று, அதுக்கு அடுத்த மெத்தட் அப்படின்னா பின்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட் வந்து நமக்கு எதில் நடக்குது அப்படின்னா அப்சார்ப்ஷன் சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு மெத்தடில் நடக்குது. அப்போ கொஸ்டின் கேட்பாங்க, என்ன கொஸ்டின் நம்ம கேட்பாங்க, லேண்டிங் அண்ட் பின்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தடாலஜி எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்சார்ப்ஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸில் நமக்கு நடக்கும். அதுக்கடுத்த மெத்தட் என்ன அப்படின்னா பெனட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தடாலஜி இல்லையா? இப்போ பெனட்ரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தட் இஸ் கால் த மெக்கானிக்கல் அண்ட் த என்சைமேட்டிக் டைஜஷன் ஆஃப் த செல் வால். சரியா? இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பாக்டீரியாவோட செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் மியூகோபெப்டைட், முராமிக் ஆசிட் அண்ட் பெப்டிடோகிளைகான் சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கும். இது என்ன பண்ணணும், நம்ம இதை கரைக்கணும் இல்லையா? கரைச்சா தான் என்ன பண்ண முடியும், உள்ளுக்குள்ள என்ட்ரி ஆக முடியும். அப்போ இதை டிசால்வ் பண்ணணும் இல்லையா? பட் டிசால்வ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும், இங்க இருக்கக்கூடிய வைரஸோட ஜெனடிக் மெட்டீரியல் வந்து உள்ளுக்குள்ள அனுப்ப முடியும். இந்த மெத்தடுக்கு என்ன பேர் அப்படின்னா பெனட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட். சரிங்களா? இப்போ இதில் வைரஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அது வந்து நமக்கு இந்த பாக்டீரியாவோட செல் வாலை வந்து டிசால்வ் பண்றதுக்காக ஒரு என்சைமை யூஸ் பண்ணுது. அந்த என்சைமுக்கு என்ன பேர் அப்படின்னா லைசோசைம். क्वेश्चन கேட்பாங்க, என்ன என்சைம் யூஸ் பண்ணுது அப்படின்னா லைசோசைம் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் after pinning the tile sheath contact with the using the ATP. ஏன்னா நமக்கு என்ன பண்ணணும், உள்ளுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன தேவை, எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த எனர்ஜி நமக்கு என்ன அப்படின்னா ATP அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட். அப்போ ஒரு வைரஸை என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ATPன்னு சொல்லக்கூடிய எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் உள்ளுக்குள்ள என்ன பண்ணுது, அது இன்ஜெக்ட் பண்ணுது. ஓகே, அப்போ இன்ஜெக்ட் பண்ணக்கூடியது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா ஏடிபின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுது. ஓகே, அண்ட் அப்பியர்ஸ் அண்ட் ஷார்ட்டர் அண்ட் திக்கர் ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பேஸ் பிளேட் enlarges through which is the DNA is injected into the cell wall without using the metabolic energy. இங்கே என்ன பண்ணுறதில்ல, எந்த ஒரு மெட்டபாலிக் எனர்ஜியுமே அது பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறது கிடையாது. The step involving the injection of the DNA particle alone into the bacterial cell is called the டிரான்ஸ்பெக்ஷன். கொஸ்டின் கேட்பாங்க, இந்த மெத்தடுக்கு என்ன பேர் அப்படின்னா டிரான்ஸ்பெக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு மெத்தட். அதாவது ஒரு ஜெனடிக் மெட்டீரியல் என்ன பண்ணுது, ஒரு பாக்டீரியா செல்லுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுது. இந்த மெத்தடுக்கு என்ன பேருனா டிரான்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பினேஷன். சரிங்களா? இது என்ன புரிஞ்சுக்கணும், டிரான்ஸ்பெக்ஷன் என்னன்னு கொஸ்டின் கேட்பாங்க. திஸ் எம்டி புரோட்டீன் கோட் எங்கே இருக்கும், லீவிங் டு த அவுட் சைட். இந்த கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ இங்கே பார்ட் இருக்கு இல்லையா, டிஎன்ஏ உள்ள என்ட்ரி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இங்கே என்ன இருக்கும், எம்டி புரோட்டீன் கோட் மட்டும் இருக்கும். சரிங்களா? அப்போ எம்டி புரோட்டீன் கோட் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னு இந்த பெனட்ரேஷன் சொல்லக்கூடிய ஸ்டேஜில் தான் எம்டி புரோட்டீன் கோட் வந்து நமக்கு அவுட்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா?
எங்கே இருக்கும் அப்படின்னா அவுட் சைடு த கோஸ்ட். எங்கே இருக்கும் நமக்கு அவுட் சைடு த கோஸ்ட்டில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக இருக்குது. இதில் கோஸ்ட் யார் அப்படின்னா பாக்டீரியா தான் ஹோஸ்ட். ஓகே, அதுக்கடுத்த மெத்தட் என்னது? சிந்தசிஸ். பாக்டீரியாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இது என்ன பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி உள்ளே இந்த பாக்டீரியா செல்வால் டீகம்போஸ் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரி ஆனவுடனே இங்கே எல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது ஃபுட் மெட்டீரியல் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிறோம். யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல வந்து சிந்தசைஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எது அப்படின்னா சிந்தசைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட். சரிங்களா? அப்போ ஸ்டெப் இன்வால்வ் த டீஹைட்ரேஷன் ஆஃப் த பாக்டீரியல் குரோமோசோம். எதை அழிக்குது? பாக்டீரியாவோட குரோமோசோம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழிச்சிருது. த பேஜ் நியூக்ளிக் ஆசிட் takes over the host biosynthetic machinery. Host DNA get inactivated and break down. இந்த இடத்துல யார் inactivate ஆகுறாங்க அப்படின்னா பாக்டீரியாவுடைய இந்த ஜீனோம் எல்லாமே நமக்கு என்னது? இன்ஆக்டிவாக மாறிடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக யார் டாமினன்ட் ஆகுறாங்க இந்த இடத்துல? வைரஸோட கேரக்டர் எல்லாமே டாமினன்ட் ஆகுது. ஸோ பாக்டீரியல் ப்ரோட்டீன் அண்ட் த டைரக்ட் அண்ட் மெட்டபாலிசம் ஆஃப் த செல், synthesis of the protein of the page particle and simultaneously replication of the page DNA. அதே டைமில் என்ன ஆகுது? நமக்கு பேஜ் டிஎன்ஏவோட பார்ட்டிகளும் ரெப்ளிகேஷன் ஆகுது. ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள் மெச்சுரைசேஷன் அல்லது அசம்பிளி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட். சரிங்களா? இப்போ தனித்தனியாக நமக்கு என்ன ஆச்சு? இங்கே ஹெட்டு, அதுக்கப்புறம் டிஎன்ஏ, அப்புறம் டைல் ஃபைபர்ஸு, அப்புறம் ஷீட் எல்லாம் ஃபார்ம் ஆச்சு இல்லையா? இதில் என்ன ஆகுது? நமக்கு இந்த மெஷின் பார்ட் எல்லாமே ஒன்றோட ஒன்று ஜாயின் ஆகுது. அதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அசம்பிளி அல்லது மெச்சுரைசேஷன் சொல்லக்கூடிய ஒரு பேஸ். இது எவ்வளோ டைமில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன் சொல்லக்கூடிய பார்ட் வந்து நமக்கு ஒரு 20 மினிட்ஸில் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிடும். பாருங்கள், பாக்டீரியாக்குள்ளே என்ட்ரி ஆகுது. என்ட்ரி ஆகிட்டு, அதாவது இந்த பாக்டீரியா நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈகோலை பாக்டீரியாக்குள்ளே சூஸ் பண்ணிட்டோம். அப்போ ஈகோலை பாக்டீரியான்னு சொல்லக்கூடியதில் உள்ள என்ட்ரி ஆன உடனே அதுலேருந்து என்ன ஆகுது? நமக்கு 20 மினிட்ஸுக்குள்ளே டோட்டலாக என்ன ஆகுது நமக்கு அப்படின்னா பாக்டீரியாவை அழிச்சு அதுலேருந்து நமக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா 300 நியூ பேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, அதுக்கடுத்து லாஸ்ட் ஸ்டேஜ் என்னது? நமக்கு ஃபைனல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ரிலீஸ். அப்போ டோட்டலாக வைரஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம்? அதாவது வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆயிரும். பாக்டீரியாவோட செல் வால் டோட்டலாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொலாப்ஸ் ஆயிரும். ஓகேங்களா? அதுக்கடுத்த மெத்தட் என்ன? நமக்கு வந்து லைசோஜெனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட். அப்போ லைசோஜெனிக் அப்படிங்கிறது இதில் மெயின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த இடத்துல பாக்டீரியா வந்து கில் பண்ணுறது கிடையாது. சரிங்களா? இப்போ வைரஸோட ஜீனமும் பாக்டீரியாவோட ஜீனமும் ஒன்றா சேர்ந்து நமக்கு என்னவாகும்? நமக்கு ப்ரொபேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் நமக்கு மெயின் காம்பனன்ட். இதை மட்டும் நம்ம என்ன பண்ணால் போதும்? பார்த்தா போதும். சரிங்களா? சரி, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்கிறது வீரியான். இதெல்லாம் நமக்கு வந்து 2 மார்க் கொஷனில் கேட்பாங்க. வீரியான், வீரியாய்ட்ஸ் அண்ட் த பீரியான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டாக இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். சரி, அப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த வீரியான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா is a virion intact infective virus particle which is a non-replicate in the outside the host. வீரியான்ங்கிறது நமக்கு என்னது? outside the host. சரிங்களா? எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னா outside the hostல ப்ரெசென்ட்டாக இருக்கும். இது வந்து infective particle non-replicating outside. சரிங்களா? என்னாகாது? எந்த காரணத்தை கொண்டும் ஏதாவது ஒரு ஆர்கானிசத்துக்குள்ள என்ட்ரி ஆனால் மட்டும்தான் என்ன ஆகும்? நமக்கு இது வந்து ரெப்ளிகேட் ஆகுமோ தவிர்த்து அவுட் சைடில் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகாது? எதுவுமே ரெப்ளிகேட் ஆகாது. அதுக்கடுத்து பாருங்கள், வீரியாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன், இது சர்க்குலர் மாலிகுலர் ஆஃப் த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வித்தவுட் கேப்சிட். இதில் என்ன கிடையாது? நமக்கு இங்கே இருக்குது இல்லை கேப்சிட்டு. அப்போ நம்ம டொபாக்கோ மொசைக் வைரஸ் பார்க்கும்போது கேப்சிட் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி கேப்சிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்காது. வீரியாய்ட்ஸ்னு சொல்லக்கூடியது இருக்காது. அப்போ டைரெக்டாக என்ன இருக்கும்? நமக்கு நியூக்ளிக் ஆசிட் மட்டும் இருக்கும். அப்போ நியூக்ளிக் ஆசிட் நமக்கு என்னது? இங்கே சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏன்னு சொல்லக்கூடியது தான் நியூக்ளிக் ஆசிட். இதை ஃபஸ்ட்டு எவர் டிஸ்கஸ் பண்ணார் அப்படின்னா டிஓ டைனியர் அப்படிங்கிறவர் 1971 என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. ஓகே, இந்த ஆர்என்ஏ பொறுத்த வரைக்கும் வீரியட்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா லோ மாலிகுலர் வெயிட்டாக வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த வீரியாட் கேசஸ் சிட்ரஸ் எக்ஸாட்டிஸ் என்ன டிசீஸை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா வீரியட்ஸ் வந்து சிட்ரஸ் எக்ஸோகார்டிஸ். அதாவது லெமன் இருக்கு இல்லையா? லெமனுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு ஸ்பாட் மாதிரி இருக்கும், ஒரு கார்க் லேயர் மாதிரி ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுறது எது அப்படின்னா இந்த வீரியாய்ட்ஸ்னு சொல்லக்கூடியது தான் நமக்கு ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டிசீஸை ஃபார்ம் பண்ணக்கூடியது எது அப்படின்னா பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸை ஃபார்ம் பண்ணுறதும் நமக்கு இந்த வீரியாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, வைராய்ட்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா JW ராண்டில்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட சேர்ந்து ஒரு சில சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணியிருக்காங்க 1981 வந்து நமக்கு டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா ஸ்மால் சர்க்குலர் ஆர்என்ஏ. இதுவும் நமக்கு என்னது? ஸ்மால் சர்க்குலர்
RNA. The similar viroids இதோட சேர்ந்தது அப்படின்னா இதுவும் நமக்கு என்னது அதே மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். ஆல்வேஸ் லிங்க்டு வித் த லார்ஜர் மாலிகுல் ஆஃப் த வைரல் RNA வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து பீரியான். பீரியான் கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 மார்க் கொஷனில் கேட்கலாம். இப்போ பீரியான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது யாருன்னா ஸ்டான்லி ப்ரூஸ்னர் அப்படிங்கிறத முத என்ன பண்ணுறாரு பீரியான் அப்படிங்கிறத 1982 டிஸ்கவர் பண்ணார். சரிங்களா? சரி, அப்போ இந்த இதில் பீரியான் அப்படின்னா என்ன அப்படின்னா பிபி நினைப்பு வச்சுக்கலாம். பீரியான் அப்படிங்கிறது புரோட்டீன். இதில் வந்து புரோட்டீன் தான் நமக்கு என்ன அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஏஜென்ட். அப்போ பீரியானுங்கிறது என்ன பண்ணுறோம் நம்ம நினைப்பு வச்சுக்கிறோம் பிபி அப்படின்னு நினைப்பு வச்சுக்கலாம். அப்போ பீரியான் அப்படிங்கிறது புரோட்டீன். அப்போ இந்த இடத்துல புரோட்டீன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த இன்ஃபெக்ஷன் நேச்சர். இதை நமக்கு என்ன பண்ணோம் டிசீஸை வந்து ஃபார்ம் பண்ணோம். ஸோ திஸ் காசிட்டிவ் ஏஜென்ட் எது அப்படின்னா இந்த இடத்துல வந்து புரோட்டீன் தான் நமக்கு என்னது காசிட்டிவ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ என்ன டிசீஸ் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா சிஜேடி அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரூஸ் பெல்ட் ஆஃப் ஜாக்கப் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் பொவைன் ஸ்பாஞ்சிஃபார்ம் என்சைக்ளோபதி அப்படின்னு சொல்லக்கூடியது பிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய டிசீஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணக்கூடியது அப்படின்னா இந்த பீரியான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். சரிங்களா? அண்ட் மேட் கவ் டிசீஸ் அண்ட் ஸ்க்ராப்பி டிசீஸில் ஷிப் அது ஆடு மாடலாக இருக்கு இல்லையா, இதில் வந்து மேட் கவ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கேட்டிலுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைத்தியம் முடிச்ச மாதிரி என்ன ஆகும் அதோட கேரக்டர் மாறிடும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பீரியான்ஸ்னு சொல்லக்கூடியது தான். ஓகே, சரி, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு இந்த சைனோபேஜ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. சரியா? அது என்ன சைனோபேஜ் அப்படின்னா இப்போ வைரஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த வைரஸ் போயிட்டு எதை போய் அட்டாக் பண்ணதோ சரிங்களா அது நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம்னா நேம் கொடுக்குறோம். இப்போ ஈகோலை போய் அட்டாக் பண்ணதுன்னு வச்சுங்களேன் அதுக்கு என்ன பேருனா கோலி பேஜ். இதே நமக்கு வந்து ஒரு பேக்டீரியா போய் அட்டாக் பண்ணால் அதுக்கு பேர் பேக்டீரியா பேஜ். ஒரு ஃபங்கை அட்டாக் பண்ணால் அதுக்கு பேர் மைக்கோ பேஜ். ஒரு ஆல்கே அட்டாக் பண்ணால் அதுக்கு என்ன பேருனா சைனோ பேஜ். என்ன பண்ணுறோம் நம்ம இந்த மாதிரி நம்ம நேம் கொடுக்குறோம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வைரஸை வந்து நமக்கு மென்ஷன் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா சைனோபேஜ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ சைனோபேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பர்மேன் அண்ட் மோரிஸ் அப்படிங்கிறவங்க 1963 வந்து கண்டுபிடிச்சாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா LPP1 அப்படின்னு சொல்லுவாங்க. LPP1 லிங்குபியா பிளக்டோனிமா அண்ட் போர்பேடியம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம வந்து பார்த்திங்கன்னா LPP1 அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஹோலிங்ஸ் ரிப்போர்ட்டட் virus infecting cultivated mushroom and the casing the dieback disease ஃபார்ம் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வைரஸ் அட்டாக்கிங் ஃபங்கை it is called the mycovirus or the mycopage. ஃபங்கை நம்ம என்ன சொல்லுவோம் ஃபங்கையை அட்டாக் பண்ணக்கூடிய வைரஸுக்கு என்ன பேருனா மைக்கோபேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதில் என்ன போச்சுங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா வைரஸில் ஏற்படக்கூடிய டிசீஸை நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பார்க்கணும். பிளான்ட் ஏற்படக்கூடிய டிசீஸு, அனிமல்ஸில் என்ன டிசீஸு, ஹியூமனில் என்ன டிசீஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து சாப்டர் ஓவர். கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் பேஸ் பண்ணி நமக்கு ஒரு 3 மார்க் கொஷின் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பிளான்ட் டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ், காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ், சுகர் கேன் மொசைக்கு, பொட்டேட்டோ லீஃப் ரோல், பஞ்ச் டாப் ஆஃப் பனானா, லீஃப் கர்ல் ஆஃப் பப்பாயா, வெயின் கிளியரிங் லேடிஸ் ஃபிங்கர், ரைஸ் துங்க்ரோ டிசீஸ், குக்கும்பர் மொசைக் வைரஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான்ட் டிசீஸ். அதுக்கப்புறம் டொமேட்டோ மொசைக் இந்த மொசைக்குங்கிற வேர்டு வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யாரோட டிசீஸ் அப்படின்னா வைரஸோட டிசீஸ். அனிமல்ஸ்க்கு என்ன டிசீஸ் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் ஆஃப் கேட்டில். சரிங்களா? அதுக்கப்புறம் ராபிஸ் ஆஃப் டாக் வெறிநாய் கடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வைரஸ்னால் வரக்கூடிய ஒரு பார்ட்டிகள். அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு என்சிலோமைலிட்டிஸ் ஆஃப் த ஹார்ஸ் குதிரைக்கு வரக்கூடிய ஒரு டைப் ஆஃப் டிசீஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணக்கூடியது வைரஸ் தான். அதுக்கு அடுத்தது ஹியூமன் டிசீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் நிறைய எக்ஸ்பிளேஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு இம்பார்ட்டன்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காமன் கோல்டு இருக்கு இல்லையா, நமக்கு சளி பிடிக்குது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா அந்த வைரஸ் தான். சரிங்களா? அந்த வைரஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நமக்கு காமன் கோல்டு ஃபார்ம் பண்ணக்கூடிய வைரஸ். அதுக்கப்புறம் ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ் கேன்சரை ஃபார்ம் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் சார்ஸ் அப்படிங்கிறது சிவியர் அக்யூர் திஸ் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மூச்சு திணறலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் எது அப்படின்னா ஹியூமன் பீயிங்க்கு ஃபார்ம் பண்ணக்கூடிய சார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ். அதுக்கு அடுத்தது எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசீஸ், அக்யூர்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி ஆஃப் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய HIV அப்படின்னு சொல்லக்கூடியத ஒரு வைரஸ் மூலிமா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஏற்படும். அதுக்கப்புறம் ராபிஸ் வெறிநாய் கடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த டிசீஸ், மம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அம்மையோட டைப், இந்த பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லுவாங்க. அது கழுத்து பகுதியில் என்ன ஆகும் அப்படின்னா வீக்கை ஏற்படும். அதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மம்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் போலியோ அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீவர் மாதிரி அட்டாக் ஆகிட்டு அவங்களுடைய கை கால்லையோ ஏதோ ஒரு பாட்டு நமக்கு என்ன ஆகும்னா அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? அதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா போலியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து இப்போ போலியோ அப்படிங்கிற டிசீஸே இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க ஓவராலாக அழிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்து சிக்கன் குனியா, அதுக்கப்புறம் ஸ்மால் பாக்ஸ்,
சிக்கன் பாக்ஸ், மிசல்ஸ், இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா இந்த வைரஸ் மூலிமா ஏற்படக்கூடிய டிசீஸ் தான். ஓகே, காமனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிளான்ட்டுக்கு, அனிமல்ஸ்க்கு, ஹியூமன் பீயிங் எல்லாத்தையுமே நமக்கு என்ன பண்ணுது, டிசீஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. மோஸ்ட்லி வந்து பிளான்ட்டை அட்டாக் பண்ணக்கூடிய வைரஸில் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ஆர்என்ஏ வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அனிமல்ஸ் அட்டாக் பண்ணக்கூடிய வைரஸில் என்ன இருக்கும் அப்படின்னா டிஎன்ஏ பார்ட்டிகள் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டனாக கொடுத்துருக்கிற பார்ட்டிகள். இதை நினைப்பு வச்சுங்க. இந்த வைரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆல்கேவை அட்டாக் பண்ணால் அதுக்கு பேர் சைனோபேஜ், ஃபங்கை அட்டாக் பண்ணால் அதுக்கு பேர் மைக்கோபேஜ், ஒரு பாக்டீரியாவை அட்டாக் பண்ணால் பாக்டீரியோபேஜ். இதே நமக்கு வந்து ஒரு ஈகோலை அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா அட்டாக் பண்ணால் அதுக்கு என்ன பேருனா கோலிபேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது இம்பார்ட்டன்ட்.